தமிழ் திரை இசையில் 80ஸ்கள் மற்றும் 90ஸ்களில் தனது குரலால் ரசிகர்களை கட்டி போட்டு வைத்திருந்தார் கே.ஜே. யேசுதாஸ். இசை ரசிகர்கள் அவரை கந்தர்வ குரலோன் என்று போற்றுகிறார்கள். கே.ஜே. யேசுதாஸ் குரலில் வழிந்தோடும் சோகத்தின் இனிமை, அமைதியின் அதிசயம் பலரையும் ஈர்ப்பவை. சுமார் 50 வருடங்களுக்கு மேலாக இசை ரசிகர்களை தன்னுடைய இனிமையான குரலால் கவர்ந்து வரும் கே.ஜே. யேசுதாஸ் சுமார் 50,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். 5 தலைமுறை நடிகர்களுக்கு பாடல்கள் பாடியுள்ள இவர் கேரள மாநிலம் கொச்சியில் லத்தீன் கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர். இவரின் தந்தை பெயர் அகஸ்டின் ஜோசப், தாயார் எலிசபெத். கே.ஜே. யேசுதாஸுக்கு இசை மீது ஆர்வம் வர முக்கிய காரணம் அவரது தந்தைதான். காரணம், கே.ஜே. யேசுதாஸ் தந்தை ஒரு இசை கலைஞர் என்பதால் ஆரம்ப காலத்தில் தன்னுடைய தந்தையிடமே இசை பயிற்சி மேற்கொண்டார். பின்னர் திருப்புனி துறையில் இருந்த ஒரு இசை அகாடமியில் தன் இசை கல்வியை தொடர்ந்தார். இந்துஸ்தானி இசையில் கை தேர்த்தவராக மாறிய யேசுதாஸ் பின்னர் திரைப்படங்களில் பாடல்கள் பாட வாய்ப்பு தேட துவங்கினார். அதன்படி கே.ஜே. யேசுதாஸ் 1962 வெளியான மலையாள படமான கல்பாடுகள் என்கிற திரைப்படத்தின் மூலம் பின்னணி பாடகராக அறிமுகமானார். இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த ஏராளமான மலையாள படங்களில் முன்னணி நடிகர்களுக்கு பாடினார். இவர் பாடிய பாடல்கள் மலையாள திரையுலக ரசிகர்களை தொடர்ந்து தமிழ் திரையுலக இசையமைப்பாளர்களையும் கவனிக்க வைத்தது. பின்னர் தமிழில் இயக்குனர் எஸ். பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான பொம்மை என்கிற திரைப்படத்தில் இவர் பாடிய நீயும் பொம்மை நானும் பொம்மை என்கிற பாடல் நல்ல வரவேற்பை பெற்றது. தமிழில் யேசுதாஸ் பாடிய முதல் பாடல் இது என்றாலும் முதலில் வெளியான படமாக கொஞ்சம் குமரி அமைந்தது. தமிழில் மட்டும் சுமார் 700க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். எம்.ஜி.ஆர்., சிவாஜி கணேசன் துவங்கி ரஜினி, கமல், விஜய், அஜித் மற்றும் இன்றைய 2K கிட்ஸ் குழந்தைகளுக்கும் பல பாடல்கள் பாடியுள்ளார். மலையாளம் மொழியில் துவங்கி தமிழ், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு, வங்காள மொழி, குஜராத்தி, ஒரியா, மராத்தி, பஞ்சாபி, சமஸ்கிருதம், துளு, மலாய் மொழி, உருசிய மொழி, அரேபிய மொழி, லத்தீன், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் சுமார் 50,000த்திற்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். இன்று தன்னுடைய 85வது பிறந்த நாளை கொண்டாடி வரும் கே.ஜே. யேசுதாஸின் சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. 50 வருடங்களுக்கு மேல் தன்னுடைய மாய குரலால் ரசிகர்கள் மனதில் ராஜ்யம் செய்து வரும் இவருக்கு கேரளாவில் மட்டுமின்றி சென்னை, ஹைதராபாத் போன்றவற்றிலும் சொந்த வீடு உள்ளது. ஆனால் கேரளாவில் மட்டும்தான் இவர் தன்னுடைய குடும்பத்துடன் இருக்கிறார். சில சொகுசு கார்களை வைத்திருக்கும் யேசுதாஸ் என்றும் ஆடம்பரத்தை விரும்பாதவர். குடும்பத்துடன் இருப்பது மட்டுமே தனக்கு அதிக மகிழ்ச்சி தரும் என கூறியுள்ளார். சமீப காலமாக திரைப்பட பாடல்கள் பாடுவதை குறைத்துக் கொண்டாலும் மேடை நிகழ்ச்சிகளில் தன்னுடைய ரசிகர்களுக்காக கலந்து கொள்வதை வழக்கமாக வைத்துள்ளார். இந்நிலையில் இவரின் சொத்து மதிப்பு ரூபாய் 15 முதல் 20 கோடி வரை இருக்கும் என கூறப்படுகிறது. இதுவரை 30க்கும் மேற்பட்ட தமிழ் திரையுலக இசையமைப்பாளர்களிடம் பணியாற்றியுள்ள யேசுதாஸ் 8 முறை சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதை பெற்று சாதனை படைத்துள்ளார். அதேபோல் மாநில அளவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநில அரசுகளிடமிருந்து 45 முறை சிறந்த பாடகருக்கான விருதை பெற்ற ஒரே பாடகர் என்கிற பெருமைக்குரியவர் கே.ஜே. யேசுதாஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. இசைஞானி இளையராஜா இசையில் கே.ஜே. யேசுதாஸ் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார். பல பாடல்கள் காலத்தால் அழியாத புகழ்பெற்ற பாடல்கள். அப்படி இசைஞானி இளையராஜா, கே.ஜே. யேசுதாஸ் இடையே நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துள்ளது. இளையராஜா ஒரு பாடல் பதிவுக்காக பாடகர் கே.ஜே. யேசுதாஸ் வருகைக்காக காத்திருக்கிறார். கே.ஜே. யேசுதாஸ் வருவதற்கு தாமதமானதால் அந்த பாடலை இளையராஜா சும்மா ஒரு முறை அவரை பாடி பதிவு செய்கிறார். கே.ஜே. யேசுதாஸ் வந்தால் பாட வைக்க இருக்கிறார். பிறகு யேசுதாஸ் வருகிறார். பாடல் பதிவுக்கு முன்பு இசைஞானி இளையராஜா அந்த பாடலை இப்படிதான் பாட வேண்டும் என்று கூறுகிறார். தான் பாடியதை போட்டு காட்டுகிறார். அந்த பாடலை கேட்ட கே.ஜே. யேசுதாஸ் வியந்து போய், நீங்கள் பாடியதே நன்றாக இருக்கிறது, இதற்கு மேல் நன்றாக என்னால் பாட முடியாது, நீங்கள் பாடியது அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார். தாய் மூகாம்பிகை படத்தில் இடம்பெற்ற ஜனனி ஜனனி ஜெகம் நீ அகம் நீ ஜெகதாரி நீ என்ற பாடல்தான் அது. மேகம் கருத்திருக்கு என்ற திரைப்படம் 1987ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தை ராமநாராயணன் இயக்கம், பிரபு, ரேகா, ரகுவரன், மாதுரி உள்ளிட்ட பலர் நடித்திருப்பார்கள். மனோஜ் கியான் இசையமைத்த இந்த படத்திற்கு வைரமுத்து அனைத்து பாடல்களையும் எழுதியிருப்பார். படிக்காத கருப்பாக இருக்கும் பிரபு படித்த சிகப்பாக உள்ள ரேகாவை திருமணம் செய்து கொள்வார். இந்த திருமணத்தில் ரேகாவுக்கு விருப்பமில்லை என்றாலும் வேறு வழி இல்லாமல் பிரபுவுடன் வாழ்ந்து வருவார். பிரபுவை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைக்கும் ரேகா வேலை தேடி நகரத்திற்கு வந்து ஒரு விடுதியில் தங்கியிருப்பார். அந்த விடுதிக்கு பிரபு வாட்ச்மேனாக வருவார். அப்போது வரும் பாடல்தான் அழகான புள்ளி
மானே என்ற பாடல். இந்த பாடலை எழுதுவதற்காக வரவழைக்கப்பட்ட கவி பேரரசு வைரமுத்து இந்த டியூனை கேட்டவுடன் 10 நிமிடங்களில் அங்கேயே உட்கார்ந்து அந்த பாடலை எழுதி முடித்துள்ளார். அதன் பிறகு இந்த படத்தில் அனைத்து பாட்டுமே அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலை பாடிய கேஜே யேசுதாஸ் அழுது கொண்டே பாடலை பாடி முடித்துள்ளார். 10 நிமிடத்தில் எழுதி பாடகர் அழுது கொண்டே பாடிய இந்த பாடல் காலம் கடந்து இன்றும் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.